ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் வந்து மஞ்சள் ரோஸ் வந்து பூத்துருக்காங்க. ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு செடி வாங்கும் போது செடியிலே பூத்து 2 பூ இருந்துச்சு. ஆனால் மாடி தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டி மாற்றி வச்சதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு பூ. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டதுலே தளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இலை காயும் போதும் ஒரு 3-4 இடத்துல தளிர் வந்துட்டாங்க. அவங்க இலை காயுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டதில் தளிர் வந்திருக்காங்க. இப்போ வெயிலை விட கொஞ்சம் மழையும் நல்லா வந்துச்சுல்ல, அதனால் ரோஸ் கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்க. ஒயிட் ரோஸ்லேயும் ஒரு பூ வந்துட்டாங்க. இங்கே எனக்குள்ள தளிரில் வந்திருக்காங்க. இவங்க இதில் நான் கட் பண்ணல பாருங்கள், ஒரு தளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இங்கிட்டும் தளிர் வந்தாச்சு. 3 ரோஸ் செடி தான் நான் வச்சுருக்கேன். மஞ்சள், ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற மாதிரி, பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். சின்ன கவரில் வாங்காதீங்க, சின்ன செடியை வாங்காதீங்க, கொஞ்சம் பெருசாக. ஏன்னா சின்ன கவரில் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல, அது சரியாக வரமாட்டேங்குது, வச்ச உடனே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி நல்லா லாங்காக இருக்கிற ஒரு செடியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பூ நிறையா வருது. அடுத்தடுத்தாப்பில் மொட்டு வச்சு இந்த மாதிரி தளிர்களும் உங்களுக்கு நிறையா வர்றாங்க. இதுக்கு உரம் சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் நான் எதுவுமே கொடுக்கல, இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. 2 நேரம் தண்ணி ஊற்றுறது மட்டும்தான். ஏன்னா அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, அவங்க எல்லாமே மண் கலவையெல்லாம் நல்லா போட்டு தான் வளர்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காய்கறி தண்ணி இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். மாடி தோட்டத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரம் மட்டும்தான், எந்த ஒரு செயற்கையும் நம்ம கொண்டு வர வேணும். நான் ஒரு வீடியோவில் எடுத்துருக்கும்போது சொன்னாங்க, ஏன்னா பறவைகள்லாம் காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கள் தோட்டத்துக்கு வர்ற பறவைகளை காமிக்கிறத விட வேறு சந்தோஷம் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், மைனா எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு தனி உலகம்தான். சவுண்டை பார்த்தீங்களா? இது வந்து இந்த தோட்டத்துக்கு வர முக்கியமான விருந்தாளிகள் இவங்கெல்லாம். இந்த கிளியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. மாடி தோட்டம்னு சொன்னால் எல்லாமே கலந்த கலவை தான் இதெல்லாம். இங்கே வர்றவங்கள மெயினாக நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படி செடி வச்சுருக்கனோ, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேனோ எனக்கு தெரிஞ்ச மட்டும் தான் நான் சொல்ல முடியும். தெரியாத ஒரு விஷயத்தை நான் பற்றி பேச முடியாது. நான் அந்த உரம் ட்ரை பண்ணேன், இந்த உரம் நான் பண்ணலை, எந்த உரம் ட்ரை பண்ணலை. செடி அது இயற்கையாகவே வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் விட்டுருக்கேன். நல்லா தண்ணி கொடுப்போம். காய்கறி இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு வந்து போடுவோம். இந்த இலை சருகுகள் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இதில் கண்டிப்பாக அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்பருத்தி செடி கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு சொன்னேன். நீங்களே பாருங்கள், அது மழை பெஞ்சோன்னா அவங்களே செழிப்பாக மாறிட்டாங்க, மொட்டு வச்சுட்டாங்க. இதோட நான் கட் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். வளர்ந்துக்கிட்டு நேராக போயிட்டுருக்காங்களே, கட் பண்ணி விட்டுருவோமான்னு பார்த்தா மொட்டு வச்சுட்டாங்க. சரி, மொட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேணாம், நல்லா போல. இதில் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இலையெல்லாம் வந்து நிறைய மொட்டு வச்சுட்டாங்க அந்த இதில். இது வந்து ரோஸ், ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. அது மழை பெஞ்சோன்னா அவங்களே ஒரு மாதிரி ஒரு டக்கு நல்லா ஒரு செழிப்பாக மாறிடுறாங்க. இதுலேயே அதிகமான மொட்டெல்லாம் வச்சுட்டாங்க. இவங்க ஒயிட் ரோஸு, இல்லை இது பக்கத்தில் இருக்க தான் ஒயிட்னு நினைக்கிறேன். இது வந்து ரோஸ் கலர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒயிட்டு அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லிட்டேன். மொட்டை பார்த்தோன்னு தான் பார்க்குறேன். ரோஸ் இவங்களே நிறைய மொட்டு வச்சுட்டாங்க. ஒரு 2 நாள் அடுக்கிறதாப்பில் மழை பெஞ்சோன்னா
செடிகள்லாம் செழிப்பாக அவங்களே மாறிக்கிறாங்க, எந்த உரமும் தேவையில்லாமல் வளர்க்குறாங்க. இந்த ரோஸ்காண்டி தான் உங்களுக்காண்டி மெயினாக ஒரு வீடியோ எடுக்கணுங்கிற மாதிரி தான் எடுத்தது. ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தளிர் வருதா அப்படிங்கிற மாதிரி நானே சொன்னேன்ல, நீங்களே பார்த்துக்கிறங்க. கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி தளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இங்கேயும் ஒரு தளிர் வந்துட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அதனால் மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வர்றது, கொஞ்சம் நேரம் இருக்கிறது ஓடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இவங்களெல்லாம் எப்போ பறிக்க போகிறேன்னே தெரியலை. எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே குட்டீஸை பாருங்கள், குட்டீஸ் நிறையா இருக்காங்க. தக்காளி பழமும் நல்லா காய்ச்சி கிடக்குறாங்க பாருங்கள். தக்காளி செடி வைக்கும் போது உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். இப்போ எத்தனை தக்காளி கிடக்குறாங்க பாருங்கள். ஆனால் தக்காளி செடி வைக்கும் போதே நம்ம ஒரு சின்ன விஷயமாக பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன கம்பு மாதிரி நான் ஊண்டி விட்டுருக்கலாம். இவங்க வெயிட்டு தாங்காமல் சாயிறாங்க. வேறு பூ வச்சுருக்காங்க. சரி, இந்த அறுவடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கும் போது கரெக்டாக பார்த்து, ஏன்னா இதுக்கு சாஞ்சதுக்கப்புறம் எடுத்து கட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சாஞ்சு வளர்ந்து போய் இருக்காங்க. குட்டி செடியிலே நம்ம அதாவது கம்பை ஊண்டி கட்டி விட்டுருக்கணும். காலையிலேயே நல்லா உளறிக்கிட்டுருக்கேன். இது ஒரு மாதிரி, இந்த செடி வந்து கத்திரிக்காய் வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாங்க. தெரியுதா? குட்டீஸ் செடி, குட்டி கத்திரிக்காய் வந்திருக்காங்க. இங்கே காணும், அதில் தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இலைகள் மறைச்சிக்கிறாங்க தான் இருக்காங்க. இந்த ஒரு கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்காங்க. மழை பெஞ்சோடனே எவ்வளோ செழிப்பாயிட்டாங்க பாருங்க. வாடி போயிருக்கே ஒரு மாதிரி நினச்சேன். மழை பெஞ்சோன்னா டக்குன்னு இலைவெல்லாம் விட்டு பூ பூத்துட்டாங்க. இது ஆரம்பத்தில் வச்ச மொத மாடி தோட்டம் போட்டப்போ வச்ச கத்திரிக்காய். இதெல்லாம் ரீசெண்டாக வச்சதுதான். ஆனால் இவங்க ஒரு மாதிரி டல்லாவாங்க, டக்குன்னு ஒரு மாதிரி வந்துடுவாங்க. இப்போ 2-3 பூ பூத்துருக்காங்க, காய் வச்சுட்டாங்க. உண்மையான உரங்கிறது மழை நீர் தான். இயற்கையான உரம்ங்கிறது அதுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு வீடியோவில் ஏதாவது சொல்லுவோம்.